பண்ணணும் நீங்கள் அட்வைஸ் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்கள் அட்வைஸு? அதுக்கு நாங்கள் தூக்குமாடி கூட தொங்கிடுவோம். நாங்களாம் சரி செஞ்சுக்கிறோம். எங்கள் கட்சியில் என்ன சரி பண்ணணும் நீங்கள் அட்வைஸ் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்கள் அட்வைஸு? அதுக்கு நாங்கள் தூக்குமாடி கூட தொங்கிடுவோம். நாங்களாம் பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த டிடிவி தினகரனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் தற்போது டிடிவி தினகரன் தன்னை வாழ்த்தியதற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். என்டிஏ கூட்டணியில் இணைந்ததற்கு வாழ்த்து தெரிவித்த இபிஎஸ்க்கு டிடிவி தினகரன் நன்றி தெரிவித்திருக்கிறார். முன்னதாக பியூஷ் கோயல் முன்னிலையில் டிடிவி தினகரன் இணைந்த போது பல மனக்கசப்புகளை எல்லாம் மறந்துவிட்டு தமிழ்நாட்டு நலனிற்காக என்டிஏ கூட்டணியில் மீண்டும் இணைந்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், இப்போ டிடிவி தினகரன் இபிஎஸ்க்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். கூட்டணியில் இணைந்த பிறகாக நடைபெறக்கூடிய முதல் வாழ்த்து பரிமாற்றமாக பார்க்கப்படுகிறது. விவரம் என்ன? மக்கள் நலனை மையமாக கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மனமார்ந்த வரவேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமியை பெயரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். முன்பு செய்தியாளர் சந்திப்பில் இந்த பெயர் அவர் சொல்லவில்லை என்ற ஒரு தகவல் பார்க்கப்பட்டது. அதற்கு பதில் தரும் வகையில் எடப்பாடி பழனிசாமி தினகரன் அவர்களுடைய பெயரை இணைத்து ட்விட்டர் போட்டிருந்தார். அது எக்ஸ்தலத்தில் பதிவு செய்திருந்தார். அதே போல தற்போது எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிட்டு இந்த எக்ஸ்தல பதிவில் பதிவிட்டிருக்கிறார். தமிழக மக்கள் எதிர்பார்ப்பு காத்திருக்கும் ஜெயலலிதா அவர்களின் நல்லாட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தமிழக மக்கள் மீண்டும் அமைத்திட நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து களப்பணியாற்றுவோம். கடந்த 4.5 ஆண்டுகளாக இருளில் மூழ்கி இருக்கும் தமிழகத்திற்கு தமிழக மக்களுக்கும் புதிய வெளிச்சத்தை பாய்ச்சிட சரித்திர வெற்றி படுத்திடுவோம் என்று அதிமுகவையும் பாஜகவையும் எடப்பாடி பழனிசாமியையும் அதில் டாக் செய்து தற்போது எக்ஸ்தல பக்கத்தில் டிடிவி தினகரன் பதிவிட்டிருக்கிறார். நன்றி சுபாஷ், இது குறித்த விவரங்களுக்காக. என்டிஏ கூட்டணியில் இணைந்ததற்கு வாழ்த்து தெரிவித்த எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய எக்ஸ் தளத்தில் டிடிவி தினகரன் நன்றி தெரிவித்திருக்கிறார். முதன்முறையாக எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிட்டு நெஞ்சார்ந்த நன்றி என தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் நலனில் அக்கறை கொண்டு இந்த கூட்டணியில் தான் இணைந்திருப்பதாக டிடிவி தினகரன் குறிப்பிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடாத நிலையில் தற்போது தன்னுடைய எக்ஸ் பதிவில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிட்டு நன்றி என டிடிவி தினகரன் பதிவிட்டுள்ளார்.